السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا غطوا رأسه بدت رجلاه، وإذا غطوا رجليه بدا رأسه، إلى آخر الحديث، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين، يا ذا القوة المتين ويا راحم المساكين، يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்களிடம் ஆடை கலாச்சாரம் மிகவும் கவலை அளிப்பதாக இருக்கிறது. ஒருபுறம் அரைக்கால் டவுசர் அணிந்து கொண்டு முழங்கால் தெரிய நிறைய பேர் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நபர்கள் தொழுகைக்கு வரும் பொழுது குட்டையான டிஷர்ட்டுகளை போட்டுக்கொண்டு ருக்கு சுஜூ செய்யக்கூடிய நேரத்தில் அவருடைய பின்பகுதி மறைக்கப்பட வேண்டிய இடங்களெல்லாம் தெரிந்து அவருடைய தொழுகை பாத்திலாக போய்விட்டது என்பது கூட தெரியாமல் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே இது சம்பந்தமாக குறிப்பாக நவீன கலாச்சாரத்தின் சீர்கேட்டில் இருக்கக்கூடிய, இப்பொழுது இருக்கக்கூடிய ஆடை கலாச்சாரத்தின் விளைவுகள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்துவது என்பது அவசியமாக இருக்கிறது. ஆடை அணியக்கூடிய விஷயத்தில் தன்னுடைய மறைவிடங்களை, ஷரியத்தில் சொல்லப்பட்ட அவுரத், மறைக்கப்பட வேண்டிய இடங்களை மறைக்க வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்துவதும் மக்கள்கள் தெரிந்து கொள்வதும் அவசியமாக இருக்கிறது, குறிப்பாக இளைஞர்கள். இது விஷயத்தில் சில விஷயங்களை இந்த ஜும்மாவிலே நாம் சிந்திக்கலாம் என்ற ரீதியில் இந்த வார தலைப்பாக அவுரத், மறைக்கப்பட வேண்டிய பகுதி என்கின்ற தலைப்பில் சில விஷயங்களை சொல்லலாம் என்ற ரீதியில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு எப்பேற்பட்ட மார்க்கத்தை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், எல்லா நிலையிலும் மார்க்கத்தை கடைபிடித்து வாழ்வதற்கு எல்லா விதமான வழிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அப்படி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் மார்க்கத்துக்கு உட்பட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை காட்டி தந்தார்களோ அதன் பிரகாரம் வாழ்வதற்குரிய ஒரு ஷரியத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதன்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இஸ்லாம்
அழுத்தமாக நினைவூட்டுகின்ற ஒரு செய்தி இருக்கிறது. ஷைத்தானுடைய விளையாட்டின் காரணமாக மரியாதை கூறிய மனிதன் ஆடையை இழந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆதி பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய குறிப்பு. ஷைத்தானால நம்ம பல இடங்கள்ல மரியாதை கெட்டு போனோம். முதல் தடவையாக ஆரம்பமாக சொர்க்கத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து சொர்க்கத்திலே தங்க வைக்கிறான். ஒரே ஒரு நிபந்தனை, நீங்கள் இருவரும் இந்த மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது. ஆனால் ஷைத்தானுடைய தூண்டுதல், அந்த மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள். நீண்ட சம்பவம் இது. மரத்தின் பக்கம் நெருங்கினார்கள் ஷைத்தானுடைய தூண்டுதலிலே. ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அந்த மரத்தினுடைய கனியை சாப்பிட்டார்கள். சாப்பிட்டதுக்கு பிறகு என்ன நடந்தது? குர்ஆன் சொல்லுகிறது, ஃபஅகலா மின்ஹா ஃபபதத் லஹுமா சவ்ஆத்துஹுமா வதஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா. எப்போ அதை சாப்பிட்டாங்களோ ரெண்டு பேரும், அவங்களுடைய மறைவிடம் வெளியானது. அது வரைக்கும் ஒளியினால் ஆன ஆடைகள் இருந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அந்த ஆடை என்னவாயிற்று? எப்போ இவங்க இந்த பழத்தை சாப்பிட்டாங்களோ அந்த ஆடை விலகியது. அவர்கள் வெட்க ஸ்தலத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டது. விரைவாக என்ன செஞ்சாங்க? ரெண்டு பேரும் அப்படியே வெட்கப்பட்டு கொண்டு, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இலைகளை எடுத்துக்கொண்டு தங்களுடைய மறைவிடங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். ஆக ஷைத்தானிய தூண்டுதலின் பேராலே முதல் தவறை செய்கின்ற பொழுது இந்த மனிதன், குறிப்பாக நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இழந்த விஷயம் என்ன தெரியுமா? ஒளியினால் ஆன ஆடையின் மூலமாக அல்லாஹ்வுடைய மானத்தை மறைத்து வைத்திருந்தான். இந்த பழத்தை சாப்பிட்டதன் காரணமாக அவருடைய வெட்கஸ்தலம் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. ஆக ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆடை உடுத்தி தன்னை மானத்தை மறைத்துக் கொள்வது. திருக்குர்ஆன் ஆடைகளை பற்றி சொல்லும் பொழுது இறைவன் இப்படி சொல்லுவான், ஆடை என்பது அது அல்லாஹ்வுடைய அருள் என்று உணர வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எத்தனையோ அருட்கொடைகளை இந்த மனிதனுக்கு வழங்கி இருக்கின்றான். அதே மாதிரிதான் இந்த ஆடை என்பதும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அருட்கொடையாக வழங்கி இருக்கின்றான். வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான், யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரி சவ்ஆத்திக்கும் வரீஷா, ஆடைகளை நாம் இறக்கி கொடுத்தோம். நாமெல்லாம் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆடைகள், மானத்தை மறைக்கக்கூடிய இந்த உடைகள் இருக்கிறதே, அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். எப்படிப்பட்ட ஆடை? அல்லாஹ் சொல்லுகின்றான், மானத்தை மறைப்பதற்குரிய ஆடை, வரீஷா அலங்காரத்துக்குரிய ஆடை. இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒவ்வொருத்தரும் ஆடை அணிந்து அழகாக இருக்க வேண்டும், ஆடை அணிந்து மானத்தை மறைத்து இருக்க வேண்டும். வசதியான அழகான ஆடை அணிகின்ற ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்கணும், நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. நாம் உடுத்துகின்ற இந்த உடை அல்லாஹ்வின் அருட்கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமது நாட்டிலே 30% மக்களுக்கு சரியான உடை இல்லை, முழுமையான உடை கிடையாது. உடலை மறைப்பதற்கு போதுமான உடை இல்லை. இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனை உடைகள் இருக்கிறது. மழை காலங்களில் மழை பெய்யக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம கிட்ட இருக்கிற துணிமணிகளை துவைச்சி காய போடுறதுக்கு இடம் இல்லைன்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம். வீடுகள் எல்லாம் என்ன செய்யறாங்க? துவைச்சி காய போடுறதுக்கு இடம் இல்லை, மழை நேரமாக இருக்கிறது, சரியா துணி காய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நிரப்பமான ஆடைகளை வழங்கி இருக்கின்றான். இந்த நேரத்தில் சிந்தனைக்கு ஒரு செய்தி, நமது நாட்டிலே 30% மக்களுக்கு சரியான மறைக்கக்கூடிய ஆடைகள் கிடையாது. அது மட்டுமல்ல, பல கோடி மக்கள், உலக ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது பல கோடி மக்கள்
அடுத்தவர்கள் உடுத்தி பழையதாய் போனதை அல்லது கிழிக்கப்பட்டதை எடுத்து உடுத்திக் கொள்கிறார்கள். ஆய்வுகள் சொல்லுகிறது. அப்ப இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எப்போதும் சில பேர் சொல்வதுண்டு, அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ் என்னை இப்படி சோதனைக்கு உள்ளாக்கிட்டான், எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டான். எல்லாத்தையும் நம்ம யோசிக்கிறோம். கஷ்டம் வரும்போது யோசிக்கிறோம் அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்துட்டான், சிரமம் வரும்போது அல்லாஹ் சிரமத்தை கொடுத்துட்டான்னு யோசிக்கக்கூடிய நாம் இவ்வளவு அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே என்று நாம் யோசிப்பது கிடையாது. அதில் ஒன்றுதான் ஆடை. நினைத்து பாருங்கள், மற்ற விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசமே ஆடை தான். ஆடை இல்லைன்னா எல்லா விலங்குகளை போன்றுதான். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அப்படி ஒரு கண்ணியத்தை இந்த மனிதனுக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த கண்ணியம் இப்போது வழங்கப்பட்டதல்ல, சொர்க்கத்திலே வழங்கப்பட்டது. சொர்க்கத்திலே ஷைத்தானுடைய அந்த கட்டளைக்கு அடிபணிந்த காரணத்தினால் அந்த மானம் பறிபோன நிலைமையில் தான் இந்த உலகத்திற்கு மனிதன் வந்து சேர்ந்தான். நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று நாம் போதுமான அளவு வசதிகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எந்த அளவுக்கு வசதி? நம்மிடத்தில் 2 ஆடை தான் இருக்கிறது என்றல்ல. சஹாபாக்களுடைய காலத்தில் சில சஹாபாக்களுக்கு ஒரே ஒரு ஆடை, 2 ஆடை மட்டும்தான் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடை எப்படி இருந்தது தெரியுமா? 1, 2 அவ்வளவுதான். ஒன்றை ஜும்மாவுக்கு போட்டுக்கிருவாங்க, ஒன்றை பொதுவாக போட்டுக்கிருவாங்க. இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடையே இருந்தது. சஹாபாக்களுடைய ஆடை மிகவும் குறைவு. ஏதாவது ஒரு போர்வை எக்ஸ்ட்ரா இருந்தா கூட அதை யாருக்காவது கொடுத்துருவாங்க, நீங்க போத்திக்கிறீங்க அப்படின்னு, இல்லாதவங்களுக்கு. இப்படித்தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இன்று நாம் எவ்வளவோ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தனையும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்பதை நாம் விளங்க வேண்டும். வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான தருணங்களை எல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது உஹதுடைய யுத்தம் மிக முக்கியமானது. ரொம்ப பேர் கஷ்டப்பட்ட யுத்தம் உஹதுடைய யுத்தம். நிறைய பேர் பாதிக்கப்பட்ட யுத்தம் உஹதுடைய யுத்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த யுத்தம் தான் உஹதுடைய யுத்தம். ஆரம்பத்திலே நமக்கு வெற்றி கிடைத்தது, இறுதியாக சில காரணங்களால் தோல்வி ஏற்பட்டது உஹதுடைய யுத்தத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யுத்தத்துக்கு பிறகு நிறைய விஷயங்களை சஹாபாக்களுக்கு நினைவுபடுத்தி சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த யுத்தத்தில் ஒரு சஹாபி, அந்த சஹாபி ஷஹீதாவுறாங்க. அந்த சஹாபி ஷஹீதானுக்கு அடக்கம் செய்யும் பொழுது அவர்களுக்கு சரியான கஃன் துணி கிடையாது. சரியான கஃன் துணி கிடையாது. காலம் முழுவதும் சமுதாயம் நினைத்து நினைத்து அழக்கூடிய வரலாறு அது. ஒரே ஒரு சஹாபி, அவங்களுக்கு பெயர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவங்க எப்பேற்பட்ட சஹாபி அப்படின்னா, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய வசதி உடையவர் முஸ்அப் இப்னு உமைர். ஆனால் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க. எனக்கு எந்த பொருளாதாரம் வேண்டாம், தோட்டம் வேண்டாம், செல்வம் வேண்டாம். இஸ்லாத்திற்கு வந்தாங்க. உஹதுடைய யுத்தத்திலே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதாகிறார்கள். அந்த நேரத்தில் அவங்களுக்கு அடக்கம் செய்யும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால், கஃன் துணி ஒரு போர்வை இருக்கிறது, அவருடைய முகத்தை மூடினால் கால் தெரிகிறது, காலை மூடினால் முகம் தெரிகிறது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடிய நேரத்தில் எல்லாம் இதை நினைத்து நினைத்து அழுவார்கள். எப்பேற்பட்ட சஹாபி, மிகப்பெரிய வசதிக்கு சொந்தக்காரர், தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எல்லாவற்றையும் துறந்து விட்டு வந்தார்கள். கடைசி நேரத்தில் கஃனுடைய துணி இவ்வளவுதான் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், கத்து ரஸஹு, நீங்க என்ன செய்யுங்க, அவனுடைய தலையை போத்துங்க, அந்த துணியை வைத்து என்ன செஞ்சுக்கோங்க, பாக்கி உள்ளதுக்கு அவனுடைய கால் பகுதிக்கு இலைகளை வைத்து என்ன செய்ய மூடிக்கொள்ளுங்கள். கஃன் துணி இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஒரு சஹாபிக்கு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் இப்படித்தான் இருந்தது. சஹாபாக்களுடைய காலம் இப்படித்தான் இருந்தது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை நெடுகிலும் நிறைய துணிமணிகள் வைத்திருந்தார்கள் என்ற வரலாறு கிடையாது.
நிறைய வந்தது என்று சொன்னால், வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அதை கொடுத்து விடுவார்கள். இன்று நாம் அழகுபட உடை உடுத்துகிறோம். நமது முன்னோர்கள் உடுத்தியது போல் என்ன செய்யறது கிடையாது, கிழிஞ்சு போய் தைத்த ஆடைகளை உடுத்துறது கிடையாது. நமக்கு முன்னாடி உள்ள கொஞ்சம் பெரியவங்கள்லாம் அந்த தைத்த கிழிந்து போன உடையை தைத்து உடுத்தக்கூடிய பழக்கம் இருந்தது. இப்போது சுத்தமாக கிடையாது. மிகப்பெரிய ஜனாதிபதி ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பலஸ்தீனத்தை வெற்றி கொண்ட நேரத்தில் பைத்துல் முகத்தஸுடைய சாவி வாங்குவதற்காக போறாங்க. எப்படி போறாங்க தெரியுமா? அவங்களுடைய உடை எப்படி இருந்தது என்று வரலாற்று குறிப்பில் இருக்கிறது. 3 இடத்துல கிழிந்து தைக்கப்பட்ட ஆடையை உடுத்தி கொண்டு சென்றார்கள். இன்று நாம் நம்முடைய வீட்டில் அப்படியெல்லாம் உடுத்துறது கிடையாது. ஒரு இடத்துல 2 இடத்துல கிழிஞ்சா கூட தைக்கிறது இல்லை. அல்லாஹ் நிறைய துணிகளை கொடுத்திருக்கிறான், நிறைய உடைகளை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அருட்கொடை. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கிடைக்காத ஆடை, உலகத்தின் மிகப்பெரிய பேரரசராக இருந்த ஹலீஃபாவாக இருந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஆடை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு அருட்கொடையாக நிறைய வழங்கி இருக்கிறான். அந்த அருட்கொடைக்கு நாம் என்ன செய்யணும்? காலம் முழுவதும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். இன்னைக்கு வீடுகள் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை, எல்லாம் பழசா போயிடுச்சு. பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, பிள்ளைங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. கொஞ்சம் சஹாபாக்குடைய வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறான் என்பது நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிப்போம். 2 ஆடை, ஒரு ஆடை ஜும்மாவிற்கும் யாராவது தூதுக்குழுவினர் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்து மசூரா செய்யக்கூடிய நேரத்தில் போட்டுக்கொள்வார்கள். ஒரு ஆடை எப்போதும் சாதாரணமான ஆடையாக இருந்தது. ஆடைக்கு பெரிய அளவு என்ன செய்யல, முக்கியத்துவம் கொடுக்கல. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கணும். சஹாபாக்களுடைய காலத்துல அவருடைய ஆடை எப்படி இருந்துச்சுன்னா, சில பேருக்கு இப்போது நம்மகிட்ட இருக்கிறது மாதிரியா தனித்தனி ஆடைகள் கூட நிறைய பேர்கிட்ட இல்லை. ஒரே ஒரு போர்வை மாதிரியான ஆடை இருந்திருக்குது. அந்த ஆடை என்ன செய்வாங்க, அப்படியே கழுத்திலே கட்டி கொள்வார்கள். கழுத்திலே கட்டி கொண்டு அப்படியே தொங்க விடுறது. அவ்வளவுதான் அவங்களுடைய ஆடை. கால் வரை இருக்கும். ஹதீஸ்ல வருது, சில பேருக்கு கெண்டக்காலம் மறைச்சிருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் அதுக்கு மேலே இருக்கும், சில பேருக்கு முட்டுக்காலுக்கு கீழே இருக்கும். அப்ப இப்படியெல்லாம் ஆடை என்று பார்க்கும் பொழுது சஹாபாக்களுடைய காலத்திலே மிகவும் குறைவு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நிரப்பமான ஆடைகளை வழங்கி இருக்கின்றான். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது நீங்க புதிய ஆடைகளை வாங்கி உடுத்துனீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் பொருட்டு இந்த துவாவை ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி கசானி என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த துவா, அல்லாஹ் எனக்கு உடையை வழங்கியிருக்கிற, நீ தான் எனக்கு வழங்கியிருக்கிற. உலகத்தில் எத்தனையோ மக்கள் உடை இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு வழங்கியிருக்கிறாய், உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லக்கூடிய துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆடை என்று வரும் பொழுது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரி சவாதிக்கும் வரீஷா. நாம் என்ன செஞ்சிருக்கோம்? ஆடைகளை நாம் தான் இறக்கி தந்திருக்கிறோம், ஏற்படுத்தி இருக்கிறோம். வசனத்தில் 2 விதமான ஆடை. ஒன்று மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை, இரண்டாவது அலங்காரத்துக்குரிய ஆடை. இதுல மானத்தை மறைக்கக்கூடிய ஆடை என்று வரும் பொழுது ஒரு ஆணுக்கு எவ்வளவு மறைக்கணும்? கண்டிப்பாக ஹனஃபி மதுஹபின் பிரகாரம் தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரை மறைச்சிருக்கணும். கண்டிப்பாக முட்டுக்கால் தெரியக்கூடாது. முட்டுக்கால் என்ன செஞ்சுக்கணும்? அவுரத், மறைக்கப்பட வேண்டிய பகுதி. கண்டிப்பாக இது மறைக்கப்பட்டு இருக்கணும். தொழுகையில இதை விட கவனமாக இருக்க வேண்டிய இடம் தொழுகையில இந்த பகுதியில் ஏதாவது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தொழுகையே பாத்திலா போயிடும். அதனால தான் என்ன செய்யணும், தொழுகைக்குன்னு வரும்போது ரொம்ப குட்டையான டிஷர்ட்டை நம்ம போட்டுட்டு வரக்கூடாது. நம்ம பேண்ட் போடுறோம், பேண்ட் என்ன செய்யணும், ரொம்ப கவனமான உடையாக இருக்கணும். நம்ம ருக்குவு செய்யும் பொழுதோ, நம்ம சஜிதா செய்யும் பொழுதோ நம்முடைய குட்டையான அந்த ட்ரெஸ்ஸுகள், டிஷர்ட்டுகள், பேண்டுகள் கொஞ்சம் தூக்கி நம்முடைய மறைவிடங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தொழுகையே முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு நவீன கலாச்சாரத்தில் மிகப்பெரிய ஒரு சீர்கேடு. மானத்தை மறைக்க வேண்டும் என்ற கட்டளை நமக்கு இருக்கிறது. அந்த மானத்துடைய அளவு என்று பார்க்கும் பொழுது
நிறைய பேருக்கு தெரியறது இல்லை முட்டுக்காலம் மறைக்கணும் அப்படின்னு. ஆண்களை பொறுத்தவரையும் தொப்புல இருந்து முட்டுக்கால் வரை கண்டிப்பா மறைச்சிருக்கணும். ஏதாவது நிர்பந்த நேரத்தில் நம்ம வேட்டியை தூக்கணும் பரவாயில்ல, ஏதோ ஒரு நிர்பந்தம், எந்நேரம் வேட்டியை மடித்து கட்டி கொண்டு முட்டுக்காலை வெளியே தெரியும்படி காட்டுவதோ தொடை தெரியும்படி காட்டுவதோ மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சஹாபாக்கள் ஒரு சிலர் தொடை தெரியும்படி நடந்து கொண்டார்கள். குறிப்பாக மஅமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடந்து போறாங்க. மஅமர் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து இருக்கிறாங்க. தன்னுடைய 2 தொடையும் வெளியில தெரிகிற மாதிரி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, கத்தி ஃபஹ்தைக், மஅமரே உன்னுடைய 2 தொடையை மறைத்துக்கொள், இன்ன ஃபஹ்தைக அவுரத்துன், இந்த தொடை இருக்கிறதே இது மறைக்கப்பட வேண்டிய விஷயம், அவுரத் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல இன்னொரு ஹதீஸ் இப்னு மாஜாவில் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தபுருஸ் ஃபஹ்தக வலா தன்ரு இலா ஃபஹ்தி ஹய்யின் வலா மய்யித். இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை சொல்றாங்க. உங்களுடைய தொடை பகுதியை வெளியில காட்டாதீங்க. இன்னொரு விஷயம், இறந்து போன நபராக இருந்தாலும் உயிரோடு உள்ளவராக இருந்தாலும் அவருடைய தொடையை நீங்கள் பார்க்காதீர்கள். நம்ம தொடை தெரிகிற மாதிரி நடந்துக்கிற கூடாது, பிறர் தொடையை நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு பார்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்றைய காலத்துல ஒரே ஒரு அங்கி இருந்தது, பெரிய ஒரு மறைப்புலாம் இல்லை, கழுத்துல கட்டி கொண்டு அப்படி தொங்க விடக்கூடிய அங்கி தான். அப்படியெல்லாம் ஏழை சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் யதார்த்தமாக கொஞ்சம் விலகி தொடை தெரிந்தால் கூட அதை மறைப்பதுங்கிறது ரொம்ப சிரமம். அந்த காலத்துக்கு கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க தொடையை மறைக்கணும்னு சொன்னாங்க. சஹாபாக்குடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா, ஔரத்தை மறைக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப பேணுதலாக இருந்திருக்கிறாங்க. மாம் ஜர்ஹத் ரஹ்மத்துல்லாஹி ஜர்ஹத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடந்து போகக்கூடிய அந்த நேரத்தில் தன்னுடைய தொடை தெரிகிற மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன உடை உடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஜர்ஹத்தில் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரே ஒரு போர்வை தான். ஹதீஸில் அப்படி தான் வருது, நம்மளை மாதிரி கைலி சட்டை அந்த மாதிரி இல்லை, ஒரே ஒரு போர்வை எடுத்து போத்திருந்துருக்காங்க. அப்படி போத்திருந்துக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு நேரத்தில் அந்த விலகி தொடை தெரிய ஆரம்பித்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்துட்டு ஜர்ஹத் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு கண்டிச்சாங்க, ஜர்ஹத் அவர்களே நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய தொடை என்பது அவுரத்து மறைக்கப்பட வேண்டிய பகுதி, அதை என்ன செய்யாதீங்க, வெளியில் காட்டாதீங்கன்னு சொன்னாங்க. அப்போ மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இளைஞர்களுடைய மிக முக்கியமான கவனத்துக்கு சொல்ல வேண்டிய செய்தி, ட்ரௌசர் போடுறது, பெருமுடாஸ் போடுறது, டிஷர்ட் போட்டு தொழுகிறது, இதில் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். நம்ம பள்ளியாசலுக்கு வந்து அமல் செய்யக்கூடிய நோக்கத்தை தொழுகையில் நம்ம ஈடுபடுறோம், அந்த தொழுகையே சில நேரங்களில் கூடாமல் போயிடலாம். இன்னைக்கு டிஷர்ட் வாங்குறதுலையும் டிஷர்ட் போடுறது தவறுன்னு சொல்லல, ட்ரௌசர் போடும் பொழுது அதே மாதிரியா வந்து தொடை முட்டி தெரிகிற அளவுக்கு நம்முடைய உடைகளை வைத்துக் கொள்வோமே, ஆனால் மார்க்கத்திலே வன்மையாக தடுக்கப்பட்ட விஷயம். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, வேட்டியை மடிச்சு கட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பல நேரங்களில் முட்டுக்கால் வெளியில தெரியுது. ஷரியத்து சொல்லிக்கிறது முட்டுக்கால் அவுரத்து. சில நேரங்களில் தொப்புளுக்கு கூட விதிவிலக்கு இருக்கு. தொப்புள் கூட என்ன செஞ்சிடலாம், சில நேரங்களில் வெளியில தெரிஞ்சிடலாம், அனுமதி இருக்குது. ஆனால் முட்டுக்காலை மறைச்சி தான் இருக்கணும். பீஷா போகிறதுல இருந்து நம்ம பைக் ஓட்டுறோம், இல்லை சைக்கிள் ஓட்டுறோம், எந்த சூழ்நிலையாக இருந்தால் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த அவுரத்தை பேணுதலாக நம்ம நடந்து கொள்ளணும். ஏதோ ரொம்ப நிர்பந்தம், நெருக்கடியான சூழ்நிலை, அந்த நேரத்தில் மட்டும் மார்க்கம் அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் இதெல்லாம் தொழுகைக்கு வெளியில தான். தொழுகைக்கு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீ என்ன செஞ்சணும், மறைச்சே ஆகணும். மறைக்கலாம் அப்படின்னா தொழுகை கூடாமல் போய்விடும். இதில் இன்னொரு கேள்வி என்னன்னா, அப்போ நமக்கு ட்ரெஸ்ஸே இல்லை தொழுகலாம், அது என்னது நிர்பந்தம். எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை, என்கிட்ட இருக்கிறது ஒரே ட்ரௌசர் மட்டும்தான் இருக்குது, அதை போட்டுக்கொண்டு தொழுகலாமா? அது அனுமதி இருக்கிறது, தொழுகலாம். நம்மகிட்ட எல்லா ட்ரெஸ்ஸும் இருந்து ஆடைகள் இருந்து நம்ம இதை போட்டுக்கிட்டு தொழுதோம் அப்படின்னா அதை தொழுகக்கூடாது, பாத்தி. இப்போ சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தாங்க என்று பார்க்கும் பொழுது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏன்னா பொது இடங்களில் கூட குளிக்க போக மாட்டாங்களாம். அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னா, அப்போல்லாம் என்ன கிடையாது, இந்த வெஸ்ட் ஜட்டிலாம் இல்லாத காலங்களில் ஒரு கைலியை கூட என்ன கச்சாவை போன்று கட்டி கொள்ளக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கிறது.
இதுவெல்லாம் அவர்களுடைய பேணுதலை குறிக்கிறது. ஆனால் இன்று நாம் பார்க்கும் பொழுது நமது பகுதியிலே தேவகோட்டையில் குறைவாக இருந்தாலும் சரி, மற்ற பெரு நகரங்களிலே போய் பார்ப்போமேயானால் அதிகமாக என்ன செய்றாங்க, ட்ரௌசர் போட்டுட்டு போகிறாங்க. வெளியில் ட்ரௌசர் போட்டு போகிறதுங்கிறது ஒரு விஷயம். வீட்டு உள்ளக்கே என்ன செய்கிறாங்க, ட்ரௌசர் போடக்கூடிய பழக்கம் வந்து விட்டது. வீட்டில் மருமக இருக்கிறாங்க, மாமனா ட்ரௌசர் போட்டு நிற்கிறார். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு அவுரத்தை பேணாத ஒரு சூழ்நிலை நாம் ஏற்படுகிறது. உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயம் நடந்து கொண்டு இருக்கிறது. நான் சமீபத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஒரு ஹோமியோபதி கிளினிக் தான் பக்கத்தில் காரைக்குடியில். அங்கே போயிருக்கும் பொழுது வட மாநிலத்திலிருந்து அங்கே வந்திருந்தாங்க. கணவன் மனைவி வந்திருந்தாங்க. அந்த கணவன் டவுசரோடு நிற்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவருக்கு உள்ளே போகணும், டாக்டரை பார்க்க போகணும். எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இதுவெல்லாம் இப்போ நடைமுறையிலே ரொம்ப சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் தான் ஒரு இஸ்லாமியனாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய மார்க்கத்தை பற்றி படிக்கணும். இந்த குழப்பமான காலகட்டத்தில், இந்த நவீன கலாச்சாரங்கள் மிகுந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எனக்கு ஷரியத்து தான் முக்கியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து தான் முக்கியம் என்று நாம் என்ன செய்யணும், கையில் எடுக்கணும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஏதோ காரணத்தை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கோம். எல்லாத்துக்கும் என்ன செய்யறோம்னா, ஜாயிஸ் இருக்கான்னு கேட்கணும். ஹஸரத் இதுக்கு ஜாயிஸ் இருக்கா, அனுமதி இருக்குதா? அனுமதி இருக்குதானே? முதல்ல நல்லா விளங்கணும். என்கிட்ட யாராவது மசாயில் கேட்டாங்கன்னா நான் இதைத்தான் சொல்லுவேன். முதல்ல பேணுதல தான் எடுக்கணும். ஒரு விஷயம் கேட்குறோம், ஹஸரத் இது கூடுமா கூடாதா? கூடுமா கூடாதுன்னா கூடும். நம்ம எப்போதுமே ஜாயிஸை எடுத்துக்கிட்டே போகக்கூடாது. ஜாயிஸ் எப்போனா கடைசி நேரத்தில் தான். முதல்ல என்ன செய்யணும், இந்த விஷயத்தில் சிறப்பானது என்னது அதைத்தான் கேட்கணும். இந்த விஷயத்தில் பேணுதலானது எதை செய்யணும் அதை கேட்டுட்டு அதை செய்ய முடியலை அப்படின்னா ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை தான் இந்த மசாயிலுக்கு நம்ம வரணும். இது கூடும் தானே, இந்த நேரத்தில் அனுமதிக்கப்பட்டது தானே, சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போகணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள். அதே மாதிரியே இளைஞர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த உடைகளை வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அதில் குறிப்பாக கலர் என்ன செய்யலாம், பார்த்து வாங்கலாம். நம்முடைய மார்க்கத்தில் இந்த குங்கும கலர், சிவப்பு, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சஹாபியை இந்த மாதிரி குங்கும சிவப்பு கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தாங்க. அப்துல்லா இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு கேட்டாங்க, இது என்னது அப்படின்னு கேட்டாங்க கூப்பிட்டு. அப்துல்லா இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஆகா நம்ம செஞ்சது தவறு போல் இருக்கிறது அப்படின்னு நினைச்சு அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கலட்டி எரிச்சிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு கேட்டாங்க, அப்துல்லா அவர்களே எங்கே அந்த ட்ரெஸ் என்னாச்சுன்னு கேட்கும்பொழுது, யார ரசூலல்லாஹ் உங்களுக்கு நான் பிடிக்காதுன்னு நினச்சி அதை எரிச்சிட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை அவங்களுடைய மனைவிக்கு கொடுத்துருக்கலாமே, வீட்டில் கொடுத்துருக்கலாமே, பெண்கள் அதை பயன்படுத்தியிருக்கலாமே. அப்படின்னா என்ன தெரியுது, ஆண்கள் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு தெரியுது. அதே மாதிரி உருவப்படங்கள், இன்னைக்கு சின்ன பிள்ளைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உருவப்படங்கள் உள்ள டிஷர்ட்டுகளை, ட்ரெஸ்ஸுகளை நம்ம வாங்கி கொடுத்துருவோம். நம்ம மதரசாவிலே சமீபத்தில் ஒரு 2-3 பேர் இந்த உருவப்படங்கள் உள்ள டிஷர்ட்டை போட்டு வந்தாங்க. நம்ம தான் சின்ன அதை மாற்றிக்கிறணும் அப்படின்னு. அதே மாதிரியே வீடுகளில் உருவப்படங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட்ட விஷயம். அது நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கும் பொழுது, அந்த சட்டையில், அந்த பேண்ட்டில் என்ன ட்ரெஸ்ஸு வாங்குறோமோ அதில் எங்கேயாவது உருவப்படம் இருக்குதா என்பதை கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காண்டி ஒரு மெத்தையை வாங்குறாங்க. மெத்தையை வாங்கி வைக்கிறாங்க. அந்த மெத்தையில் உருவப்படம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வாசல்லே நின்றுக்கிட்டு பார்க்குறாங்க, மெத்தை இருக்குது, உருவப்படம் இருக்குது. வெளியே நிற்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. யார ரசூலல்லாஹ் நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேன்னா நான் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது என்ன, இது இந்த மெத்தை என்னதுன்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ் நான் உங்களுக்காக வேண்டி நீங்கள் படுத்துக்கொள்வதற்காக, உட்காரும் பொழுது சாய்ந்து கொள்வதற்காக இந்த மெத்தையை நான் வாங்கி இருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆயிஷாவே இந்த மெத்தையிலே உருவப்படம் இருக்கிறது, ஆகையினால் நீங்க என்ன செய்ய வேணாம், இந்த உருவப்படத்தை தவிர்த்துக்கிறணும். கியாமத்து நாளையில வேதனை செய்யப்படுவார்கள், யார் உருவப்படம் வச்சிருக்காங்களோ கியாமத்து நாளையில வேதனை செய்யப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். நம்ம என்ன செய்யக்கூடாது, அவுரத்தை பேணணும். நம்ம மார்க்கத்தில் எது மறைக்கப்படன்னு சொல்லியிருக்கோ, குறிப்பாக ஆண்களை பொறுத்தவரையும் தொப்புளில் இருந்து முட்டுக்காலவரை கண்டிப்பாக மறைக்கும். நிர்பந்தமான நேரங்களிலே தவிர நம்முடைய இந்த பகுதியில் வெளியிலே தெரிந்து விடக்கூடாது. குறிப்பாக தொழுகையிலே தெரிந்து விட்டால் தொழுகை முறிந்துவிடும்.
இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி நம்ம ட்ரெஸ் எடுக்கும்போது நிறத்தை கவனத்தில் கொள்ளணும். ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது பிள்ளைங்களுடைய விஷயத்துல உருவப்படம் இருக்குதான்னு பார்க்கணும். பிள்ளைகளுக்கு சொல்லணும், நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை சொல்லி தந்தார்களோ அந்த வழிமுறையின் பிரகாரம் நம்முடைய ஆடைகளை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இளைய சமுதாயமாக நம்முடைய சமுதாயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.